சொல்லுங்கம்மா. ஒன்றும் இல்லைம்மா, மோட்ரு என்ன செக் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுவேன் பேராங்கு. மா, நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். தரிசன் என் தம்பி, இந்த கேஸை நான் முடிச்சு காட்டுறேன். இவனுங்களாம் அந்த கேஸில் மாட்டிக்கூடாதனால தான் நான் எல்லாத்தையும் பிளட் சாம்பிள் தர சொல்கிறேன். மா, எனக்கு தெரியும் கதிரேசன் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு. தரிசன் கதிரேசனுக்கு தம்பி தான். இருந்தாலும் சஸ்பெக்டில் கூட அவன் பேர் கதிரேசன் பேர் மாட்டினுச்சுன்னா நான் அவனை அடித்து சாக அடிச்சிடுவேன் அவனை. இருங்க எதாக இருந்தாலும் வந்து பேசுகிறேன். Memories. ஹலோ, கதிரேசன் என்னமோ ரத்தம் கொடுக்க மாட்டேன் அம்மா கிட்ட போஸ்ட் பண்ணிட்டு இருக்கானா? அந்த சாரு கோத்தி அடிச்சிருவேன்னு சொல்லி உடைச்சிடுறா. என்ன பண்றது, அண்ணா போய் தொலைஞ்சிட்டானே. கூட்டு போங்கடா ப்ளீஸ் டாடி. சரி கேட்டு சொல்றேன். கதிர்வேலன் தம்பி, கதிர்வேலன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளட் கொடுத்துட்டாங்களா? குமரன் கொடுத்துட்டாரு, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்ல இன்னும் வரல. இன்னும் கொஞ்ச நேரம் சேர்ந்து வரேன்னு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்கன்னு தெரியாது. ஒழுங்காக அவன் பிளட் டெஸ்ட் எடுத்து கொடுக்க சொல்லிடுங்க. சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, இது கூட நான் செய்ய மாட்டேனா? நான் சொன்னால் கேட்டுருவான் பாரு. ஒன்ன மாதிரி தான்டா இருக்கான். ஓன் அண்ணன் தானடா, ஓன் பேச்சை கேட்க மாட்டானா? உன் தம்பி தானே, உன் பேச்சு கேட்க மாட்டானா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு அக்கறையில் தான் சொல்கிறேன். நீ இந்த பிரச்சனையில் வரக்கூடாது, பார்த்துக்கோ. கேட்டுக்கோடா. அண்ணனும் தம்பியும் வச்சு செய்யுங்கடா. ஹலோ, சொல்லு மச்சி. மச்சி, எல்லாரும் அவங்க பிளட் கொடுத்துட்டாங்க. நான் பிளட் சாம்பிள் எடுத்துட்டேன். ரிப்போர்ட் அப்புறம் அனுப்பிடுறேன். கதிரேசன் மட்டும் பிளட் கொடுக்கல. எது, கதிரேசன் பிளட் சாம்பிள் கொடுக்கலையா? கதிரேசன் வரலடா, நான் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. சரி, நான் கேட்டு சொல்கிறேன். கதிரே, சூடு போயிருக்கேன் வேணுமாடா? இல்லை அதோட ஃப்ளேவர் பற்றி உனக்கு என்னடா தெரியும்? அதோட வேலி உனக்கு தெரியுமாடா? அந்த ஃப்ளேவரை பற்றி எனக்கு தெரியாதுடா. ஆனால் அந்த ஃப்ளேவருக்கு பின்னால் சாகிற குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும். நீ தினமும் அந்த ஃப்ளேவருக்காக செலவு பண்ணுற 10 வழியை உன் குடும்பத்துக்காக சேர்த்து வச்சுன்னா உன் குடும்பமாச்சும் வாழும். உனக்கெல்லாம் சொன்னா எங்கடா புரிய போகுது? மச்சான் கடா என்னடா உனக்கு பிரச்சனை? ஃப்ளேவர் நீயா வாங்கி தர? ஃப்ளேவரை உடைக்கிற உனக்கு இருக்குடா. உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன் பிளட் டெஸ்ட் கொடுக்க வரல? பிளட் டெஸ்ட்டா? அரைஞ்சிருவேன். ரத்த பரிசோதனையா? ஏன் தமிழில் சொல்ல மாட்டீங்களோ? சரி, ஏன் கொடுக்க வரல? எனக்கு இஷ்டம் இல்லைல்ல. கதிர்வேலை நம்ம நல்லதுக்கு தானடா சொல்கிறான். நான் நல்லதை சொல்கிறான். போட சொல்கிறான் வேலை. ஹலோ, கேட்டியாடா? உன்னால் சும்மா இருக்க முடியாதா? நான் உன்னால இருந்தாடா சொல்கிறேன். நீ என்னடா லங்கா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் பெரிய இந்த கேஸு. இப்பயே நான் காடூலுக்கு போகிறேன்டா, எல்லாத்தையும் விட்டுருந்தா. என்ன அது? இப்போ நான் காட்டூலுக்கு போகிறேன். யார் யாரெல்லாம் வர போறீங்க? ஆட்களே என்னைய கழுத்தை பிடிக்கிறீங்க. இப்படா தேவையில்லாத வேலை பண்ணாத கதிரே. நான் வருங்கடா. கதிரி நில்லு, கதிரே. நில்றா. சொல்லுங்க. ஹலோ,
விக்கி என்னாச்சு? ஏன் கத்திட்டு போகிறானுங்க? என்னாச்சு? அவன் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். குமரன் தான் தடுத்துக்கிட்டு இருக்கான். டேய் நான் பிரச்சனை போனது என்னை தடுக்காத. நீ சொல்லிட்டு இருக்கான். அண்ணனே அடிச்சிட்டியா? அங்கே போய் அடிச்சுக்கிறீங்க. வெள்ளன் இருங்க, வெள்ளன் உங்க அடிச்சுக்கிறானுங்க. நான் போய் தடுத்துட்டு வரேன். டேய் தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா நீங்க. அவன் முட்டாள் மாதிரி பண்றான். டேய் என்னதான்டா பிரச்சனை? பார்த்து தானே அந்த காட்டுக்கு போய் தினையும் காட்டுக்குள்ளே கூட போல, வெளியே நின்று கேட்டுக்கு முன்னுக்கு தான் அடிச்சுக்கிட்டோம். என்னைக்காவது நம்ம அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டோமாடா? டேய் சும்மா இருடா. உங்ககிட்ட யாரும் அதெல்லாம் கேட்டாங்களா? நானே ஃபுட்பால் 6-7 மேட்ச் தோப்பில் இருக்கேன். டேய் நானும் 6-7 கேம் தூத்துட்டேன்டா. சும்மா இல்லை ஃபுட்பாலு. டேய் கதைக்கு வாங்கடா. ஏன்டா என்னதான் ஏன் அங்கே போனான்னு சொல்கிறீங்க? நீ இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி எங்கள் வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும். நாங்கள் மொத்தம் 4 பேர். நான், கதிர்வேலன், கதிரேசன், தர்ஷன். கதிர்வேலன் தான் மூத்தவன். இவன் 2வது, நான் 3வது, தர்ஷன் 4வது. எங்கள் அப்பா கம்பங்கத்துவன், இந்த ஏரியா கம்பங்கத்துவா. ஆனால் எங்கள் அப்பாவும் இறந்துட்டாரு, தர்ஷனும் இறந்துட்டான். இவங்க இறந்ததுக்கு காரணம் அந்த காடு தான். தர்ஷனை யார் தான் கொண்டானே யாராலும் கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் அந்த காடு சுத்தம் பண்ணி கேட் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் நீ கதிர் போகும்போது கேட் திறந்து கிடக்குது. அப்போனா அங்கே யாரும் இருக்காங்கன்னு அர்த்தம். தர்ஷன் இருந்த சோகத்தை விட அந்த காட்டில் இன்ன வரைக்கும் மர்மமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் என்னோட கவலையே. இதனாலும் கம்முன்னு இன்னும் கதிரேசெல்லாம் காட்டுக்கு போவேன். நான் அம்மா மட்டும் என்ற முறையில் சொல்கிறேன், காட்டுக்கு யாரும் போகாது, கேட்டா ஒன்று போடுங்க. தர்ஷா இருந்த சோகத்தில் எங்கள் அப்பா சாப்பிடாம இறந்தே போயிட்டாரு. இப்போ நான், எங்கள் அம்மா, கதிர்வேலன், கதிரேசன், நாங்கள் 4 பேர் மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கதிர்வேலை போலீஸ் வேலைக்கு போய் அந்த கேஸ் எடுத்து நடத்தி யார் தான் அவனை கொலை பண்ணான்னு கண்டுபிடிக்கணும்னு வெறியில் சுற்றிக்கிட்டு இருக்கான். அந்த கேஸை விசாரிக்கும் போது எங்கே 6 பேரும் கூடாதுன்றதுக்காக தான் அவன் யாரையும் அந்த காட்டுக்கு போவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இதை புரியாமல் இந்த முட்டாளு மாரி பண்ணிக்கிட்டு இருக்கான். முட்டாள் நல்லா வாயில் வருது. டேய் கம்முனி வீட்டுக்கு போங்கடா. மணியாச்சு தானே, அம்மா வீட்டில் தேடுவாங்க. வீட்டுக்கு கிளம்புங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ சீக்கிரமாக விடுவேன். சரி யார் இதில் சின்ன பேசிக்கிட்டு இருக்கான். ஏய் அவன் சொல்கிறதுலாம் உண்மைதான். ஆனால் அது எதுவும் மறுமூலம் எதுவும் இல்லை. அவனை யாரும் கொண்டிருக்காங்க, என் தம்பியை. என்னடா நீ நம்ம தம்பியை கொண்டிருக்காங்க, இத்தனை நாளாக நீ கம்முன்னு இருக்க. என்னதான் நடந்துச்சுன்னு வா போய் பார்ப்போம், நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். என்னதான் வேலைன்னு எனக்கு பிடிக்கலனாலும் அவன் சொல்கிற பிரச்சனை கேட்பேன்டா. எனக்கும் காட்டுக்கு போக பயமாக தான் இருக்குது. டேய் இது நம்ம தம்பி விஷயம்டா. நேற்று என்னமோ வீராதி வீரன் சூராதி சூர மாதிரி ஒண்டியா போனேன், போக மாட்டியா? வா நாங்கள் 2 பேருமே கூட வரோம், இன்னைக்கு போய் பார்ப்போம் என்னதான் நடந்துச்சுன்னு தெரியும். வாங்க நம்ம போவோம். நான் சின்ன பையன், நானும் வரேன், வாங்க போவோம். டேய் நம்ம 3 பேர் தான் அந்த காட்டுக்கு போக போகிறோமா? கிறிஸ்டியானோ இல்லைண்ணே வேணாண்ணே, ஏன்னா அவன் சின்ன பையன் வேற. சரி வாங்கடா போவோம். ஏய் இந்த கேட்டு தானே மர்மமான விஷயம் நடக்குதுன்றாங்க. வா இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன பின்னாடி இன்னமும் ஓடன மாதிரி இல்லை? ஏண்டா இந்த இடத்த பார்க்கணும் அவ்வளோ பயங்கரமா இல்லை? இங்கே அவன் தம்பியை கொண்டாங்க. இங்கே தான் கொண்டாங்க. இந்த இடத்த பார்க்குறப்ப என்னமோ ஆள் இருக்கிற மாதிரி இருக்குடா. ஏன்னா முன்னாடி வர்றப்ப கேட்டு திறந்துருந்துச்சு, இப்போ வர்றப்ப கேட்டு சாத்திருக்கு. கண்டிப்பாக இங்கே யாராவது இருக்கணும். டே போயிட்டு சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது ஆளை கொள்கிற ஜாமான் எதனா பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வாங்க. லிக்கரோட கோத்தா மாதிரியே இருக்கு. கண்டிப்பாக கொலகாரன் லிக்கரை அடிச்சுட்டு தான் சாப்பிட்டுருப்பான் போல. டேய்
இங்கே பாருங்கடா, என்னமோ தண்ணி ஃப்ரெண்டு கோத்தா மாரியே இருக்கு. எடுத்துட்டு வா. டேய் ரோஹிணி ஊதுபத்தி கோத்தாடா இது. டேய் போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் அடிச்சுட்டு வாடா போடா. அண்ணே கன்ஃபார்ம்ண்ணே, இங்கே எவனோ இருக்கான். எனக்கு ஒரு பொருள் கிடச்சிருக்கு. என்னதுடா? டேய் 5 வயசு குழந்தை இல்லாத துப்பாக்கி எடுத்து கொலை பண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் எடுத்துட்டு வாடா போடா. கதிரண்ணே, கொஞ்சம் நாங்க வாண்ணே. கதிரண்ணே. என்னடா ஏண்டா? நீல கதிரண்ணே. என்னடா ஆச்சு? இங்கே பாருண்ணே. டீ இதெல்லாம் பருவினோட புக்கு சப்பத்தி தானே? இதோட சமாயான இங்கே இருக்கு. இரு அவனை நம்ம பொறுமையாக வாட்ச் பண்ணுவோம். ஏன் விற்கண்ணே, இதுக்கு முன்னாடி நீ இந்த காட்டுக்கு வந்ததில்ல? டேய் நானே நம்ம தம்பிக்காக அப்போ தான் முதலாட்டி இந்த காட்டுக்கு வரேன். நீ வந்ததில்லை? ஏய் விட்றா. என்னதான்டா அவனுக்கு பிரச்சனை? டேய் நீ தானே? என்னடா சொல்ற? நீ தானே அவன்? நான் தான் அவன். நீ தானே? விக்கி, என்னடாச்சு? விக்கி, என்னடா சூடு ஃப்ளேவரில் அடிக்கிறீங்க? எங்கேருந்து கிடைக்குது உனக்கு? சார் விட்டுருங்க சார். உண்மையை சொல்லு. நீயும் அந்த காட்டில் இருந்த தானே? பொய் சொல்லாத. நான் விசாரிச்சதில்ல, உன் பேரை தான்டா சொல்கிறாங்க. உண்மையை சொல்லிடு. சார் உண்மையை சொல்கிறேன். ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். நான் அந்த காட்டுக்குள்ளே தான் இருந்தேன். அவனுங்களை பார்த்துட்டோன்னே நான் அங்கே ஒழிஞ்சிட்டேன் சார். அப்பனா அவனுங்க எப்படி செத்துருப்பானுங்கன்னு கூட நீ பார்த்துருப்ப தானே? அகில், என்னடா ஆச்சு? சார் பார்த்தேன் சார். அப்பனா அவனுங்க எப்படி செத்துருப்பானுங்கன்னு கூட நீ பார்த்துருப்ப தானே? ஆமாம் சார், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அங்கே நடந்தது வேற சார். என்ன நடந்துச்சுடா? ஒழுங்கா சொல்லிடு. டேய் நீ தானே தரிசனம் கொண்ட? நான் ஏன்டா கொல்ல போறேன்? ஏன் போய் சொல்கிறேன்? இந்த புக்கும் இந்த சப்பாத்து உன்னோட தானே? டேய் நான் உன்கிட்ட தனியாக பேசினா உனக்கு கிளம்ப சொல்லு. ஏய் என்னது? என்ன கிளம்பணும்? டேய் நான் உன்கிட்ட தான் பேசினா உனக்கு கிளம்ப சொல்லு. நானே கதையில் இப்போ கொலகாரண்ணா இதுன்னு இது பேசிக்கலாம். கதையில் போயிட்டாங்க தானே இப்போ சொல்கிறது. டேய் இந்த புக்கெலாம் நான் கதிர் 5 வருஷம் முன்னுக்கு தந்துடுறா. இப்போ வரைக்கும் அவனுக்கு ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போ இந்த சப்பாத்தி எல்லாம் ஒரு செட்டாக தான்டா கொடுத்தேன். இப்போ வரைக்கும் அவன் எனக்கு ரிட்டர்ன் பண்ணல. நானும் ஒன்று கேட்டு, அதாவது இப்போ இது எல்லாத்தையும் என்னை நம்ப சொல்கிறேன். டேய் இந்த புக்கெலாம் நான் கதிருக்கு 5 வருஷம் முன்னுக்கு தந்ததுடா. அவன் இப்போ வரைக்கும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணல. அப்போனா கதிரேஷ் தான் கொலகாரனா?